திரு ராம்கி, இந்த வினேஷ் போகட்டுடைய இந்த விஷயம் உண்மையிலே ஒரு இந்திய சமூகத்தை சேர்ந்த நமக்கு ரொம்பவே மன வருத்தம். நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பதக்கம் வாங்குகிறோம். அதுவும் சர்வதேச அளவில் யூஷாக்கியை அவங்க ஆரம்பத்தில் 2-0 ஆரம்ப கட்டத்தில் தோல்வி எடுத்து கடைசியில் லாஸ்ட் 20 செகண்டில் இருக்கும்போது 3-2 தோக்கடிச்சு மேலே வந்துட்டாங்க. அட்டேப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய இருக்கும்போது இந்த பொன் பிள்ளைக்கு ரொம்ப கருதி உக்ரைனுடைய ஒக்ஸானாவை 7-5 அவங்க தோல்வி அடித்தாங்க. அந்த யூஷாக்கிங்கிற அவர் 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றார். என்ன உதயகுமார் சார் 4 முறை மிகப்பெரிய அளவில் நினைத்தே பார்க்க முடியாது. நீங்கள் இதை எப்படி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, ஒரு முதல்ல நம்ம உணர்வுபூர்வமாக தான் அணுக வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பெரிய பதக்க கனவு இந்தியாவுக்கு ஒரு தங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு, நீண்ட வருடங்களுக்கான ஒரு பெரிய கனவு. அது ஒரே ஒரு இரவில் கலைந்து போனது அந்த கொடுத்த அந்த ஷாக்கிங் இருக்குங்களா, அதுலேருந்து இன்னும் நிறைய பேர் வெளியே வர முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கொண்டாட்டங்கள் ஆரம்பித்த சூழல், ஒரு நள்ளிரவு வரைக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டங்கள் இருந்துற நேரத்தில் திடீர்னு இப்படி ஒரு பெரிய ஷாக்கிங், இது எதிர்பாராத விஷயம். சொல்லலாம் நம்ம பொதுவே அது மாதிரியான சர்வதேச போட்டிகளில் நமக்கு இயல்பாக கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. தங்கம் கிடைக்கலனாலும் ஓகே, நம்மளுக்கு வெண்கலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் பரிசாக சில கிடைக்கும். ஆனால் தகுதி நீக்கம் அப்படிங்கிறது ஒரு ஷாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலையை அது அதை எதிர்கொள்ளவே முடியல. அதுதான் முதல்ல பெரிய விஷயம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன செய்யறது, இதை அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆப்ஷன்ஸு வேறு ஏதாவது கிடைக்குமா, எழுந்து போன வெள்ளியாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் டைட்டில் ரொம்ப அழகாக பொய்ட்டிக்காக வச்சுருக்கீங்க, விதியா சதியா அப்படின்ட்டு. இதில் விதி செய்த சதின்னு தான் நான் சொல்ல முடியும். விதி செய்த சதி. ஆமாம், ஏன்னா அது சதிங்கிறது எல்லா விஷயங்கள்லையும் இருக்கும். அது எந்த இது மாதிரியான ஒரு சர்வதேச போட்டிகளில் ஒரு இந்தியாவை பிரதிநிதிப்படுத்துகிற ஒரு வீரர் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு வெற்றி வாய்ப்பு இழக்கும் போது ஏதாவது சதி இருக்கான்னு பார்க்குறது ரொம்ப இயல்பானது தானே. நேரம் ஒரு 140 கோடி மக்களுடைய பிரதிநிதி அப்படிங்கும்போது இந்த சதிங்கிற விஷயம் தவிர்க்க முடியாத விஷயம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மயிரிழையில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக போய் கடைசி இதில் ஒரு இந்த மாதிரி விஷயங்களை ஒரு இழப்புங்கிறது, இதை தான் நம்ம மயிரிழையில் வெற்றி வாய்ப்பை இழந்தாருங்கிறத சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இயல்பாகவே இந்த மாதிரியான சதிக்கான முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு துரதிருஷ்டவசமாக அரசியல் புகுந்து விட்டது. இதுதான் ஒரு பெரிய, இது வரைக்குமே நம்ம கிரிக்கெட்டில் நம்ம அரசியல் பார்த்துருக்கோம். ஆனால் ஒலிம்பிக் போட்டிகள் கலந்து கொள்ள விஷயங்களில் வீரர்கள் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டது, அந்த வீரர்களும் சோசியல் மீடியாவில் நிறையா பேசினது. ஏன்னா அதற்கான கடந்த ஆண்டுக்கான ஒரு நீச்சி தானே அது. கடந்த ஆண்டு அவர்கள் மேற்கொண்ட போராட்டம், அந்த போராட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டது, அது தொடர்ச்சியாக நடந்தது தான் இந்த மாதிரி இந்த விஷயங்கள். இதனால இது ஒரு அரசியல் கலந்து விட்டது என்ற முடிவுகள் வந்தாலும் அதை அரசியல் நோக்கில் தான் பார்க்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலையில தான் நம்ம இருந்தோம். ஸோ இதையெல்லாம் பின்புலத்தெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த சதிங்கிறது. நான் பயிற்சியாளர் ரொம்ப பிரமாதமாக சொன்னார். சொல்றது விதி கலந்த சதி. ஆமாம், விதி கலந்த செய்தி. ஆமாம், விதி மட்டும். ஆமாம், சதி ஒன்று நடக்கும்போது அதுவும் விதியில இருக்கணும் இல்லை? ஆமாம் ஆமாம், இது நடக்க போகிறது என்பது விதியில் இருந்தால்தான் சதியாக செய்ய முடியுங்கிறீங்க. ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. அதாவது இப்போ நம்ம ஒரு போட்டியாளர் ஒரு சர்வதேச போட்டி விளையாடும்போது ஒரு பொட்டன்ஷியல் ஒரு போட்டியாளர் அப்படிங்கும்போது அவருடைய கவனம் விளையாட்டில் தான் இருக்கும். அப்படிதான் இருக்க முடியும். அப்படிதான், அதுதான் சரியான விஷயம். ஸோ அவருக்கான தேவை இருக்குல்ல, அவர் உடல் தேவை, அவருக்கு தண்ணி குடிக்கணுமா, அவருக்கு மனதளவில் ஏதாவது ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு உதவி தேவைப்படுது, வேற எந்த விஷயமா இருந்தாலும் அதை கவனித்துக் கொள்வதற்கான ஒரு டீம் இருக்கு. இந்த ஒரு கோச் டீம், அது உண்மையான நிஜமான கோச் அப்படிங்கிறது அவங்க தான். இப்போ நீங்கள் பன்னாட்டுக்கு நான் உதயகுமார் சார்ட்ட கேட்டேன். ஆமாம், சார் சொன்னது முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். எனக்கு ஆரம்பத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்டன விஷயம் என்னன்னா, இந்த டீம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோச் டீம் இருக்கு பார்த்தீங்களா, அவர்களுடைய ஒரு தவறோ, அவர்கள் தவறுன்னு கூட சொல்ல முடியாது, அவர்கள் இழைத்த ஒரு கவனக்குறைவாக இருந்ததோ அப்படிதான் நான் பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க இதெல்லாம் தான் நீங்க இதுக்கு தானே ஒரு டீம் போயிருக்கு. இதற்கு தானே இவ்வளவு பல கோடிகளையும் பல லட்சங்களையும் செலவழித்து போயிருக்கோம்ல. ஸோ இப்போ அந்த கோச் இப்போ நீங்க இப்போ சார் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க இயல்பாகவே அவங்களுக்கு 55 கிலோ, அவங்க ஏற்கனவே 2016 2020 55 கிலோ 53 கிலோ பிரிவில் தான் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய இயல்பான எடைங்கிறது 55க்கும் 60க்கும் நடுவில் தான் அப்படியே அல்லாடி இருக்குது. கடந்த ஒரு 4 வருடங்களில் அவங்களுக்கு 55 60ன்னு சொல்லிட்டு அதில் அவங்க சிரமப்பட்டு தான் அவங்க ஒரு எடையை கொண்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க முதல் போட்டியில் ஜெயிச்சு வரும்போது
அவர்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 லிட்டர் தண்ணி குடித்திருந்தால் மட்டும்தான் ஒரு 1.5 கிலோ ஏறி இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஃபிட்னஸ் பார்க்கறவங்க, நியூட்ரிஷன் டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். தண்ணி மட்டும் இல்ல சார், தண்ணி மட்டும் இல்ல, லிக்விட் வந்து இப்ப எனர்ஜி ட்ரிங்க் எடுக்கறாங்க. அது எனர்ஜி ட்ரிங்க் இருக்காங்க, அதுல சாலிடா எவ்வளவு இருக்கு, லிக்விடா எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இன்டேக், எவ்வளவு வெளியாகும், கண்டிப்பா எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லையே, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு தெரியுமே. ஆமா. ஸோ இதை வந்து கோச்சாக இருக்கிறது வந்து நம்முடைய வீரர் வந்து விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் செய்திருப்பார். இது ஒரு பெரிய சதியா இல்லை, அவருக்கு நிறைய தண்ணீர் கொடுத்துருப்போம், இதெல்லாம் எனக்கு வேடிக்கையாக இருக்கு. இணையத்தில் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க இப்போ பேச பெரிய கான்ஸ்பிரசி தியரிலாம் பார்க்கும்போது யாரு நல்ல ஐடியால செஞ்சிருப்பாங்கிறீங்க? ஒரு கோச் சுற்றி இருக்கிற கோச் எல்லாமே கவனக்குறைவாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சதியா ஆலோசனையா இருக்கிறது. இதுல எப்படி கவனக்குறைவா இருக்க முடியும்? இது சர்வதேச விளையாட்டு, நாமளே பாவப்பட்ட ஏழைகள், இதாவது நமக்கு கிடைக்காதான்னு போறோம், நம்மகிட்ட எதுவுமே இல்லை, கிடைச்சது கொஞ்சம் போத ஒரு ரொட்டி துண்டும் ஒரு தாலும் கிடைக்குதுன்னா நமக்கு பசிக்கு. அப்படிப்பட்ட ஒரு தேசம் உதயகுமார், நான் சொல்ல தவறு நினைச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக போய் ஒரு பாரிஸ்ல நம்ம ஒரு கோல்டோ ஒரு ப்ரொவிஷனோ ஏதோ கிடைச்சிடாதான்னு பாக்குறோம். அதுல கவனக்குறைவு எப்படி சார் செய்யணும்? இல்ல என்னுடைய கேள்வி அதாவது என்னன்னா, இது சதியா கவனக்குறைவாங்கிற ஒரு விஷயம் வரும்போது சதினா ரொம்ப, அதாவது ஒரு பிளான் பண்ணி இது உங்களுக்கு இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்காது நம்ம நிச்சயமா. அதாவது இப்ப நீங்க வினேஷ் அவர்கள் வந்து திரும்பி வராங்க, வந்து அவங்க பேச போறாங்க, அவங்க தொடர்ந்து வந்து சோஷியல் மீடியா ஆக்டிவா இருக்கிறவங்க தான், அவங்க பேச போறாங்க, அவங்களுடைய கருத்து முக்கியம், அவரவர் வார்த்தைக்கு அவரவர் தான் பொறுப்பு. இப்ப நான் இப்போ ராம் கிட்ட கேட்கிறேன், ஆனால் இது சதியாக இருந்தால் எதுவும் விதியில் உள்ளதுன்னு முடிச்சிருவோமா? இல்ல சதியா இருந்தால் இதை ரொம்ப விசாரிச்சு ஆக வேண்டும். இது நிறைய, அதாவது இதுல வந்து பங்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதனாலதான் வந்து நம்ம வந்து விதின்னு மட்டும் முடிச்சிட முடியாது. விதிங்கிறது அது ஒரு காரணம் என்ன சொன்னா, அது ஒரு மயிரிழைகள், இந்த மாதிரி ஒரு ரேரஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம விதிங்கிற வார்த்தையை கொண்டு வரோம். இதுவே இல்லாமல் வேறு விதமா ஒரு போட்டி கணிக்கக்கூடிய அளவுல இருந்ததுன்னா நம்ம விதிங்கிற வார்த்தையை கொண்டு வர போல, அது முழுக்க முழுக்க சரியா தான் இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம அதுக்கு டிபேட்டுக்கு வரவே தேவையில்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த வீரர்கள் இரண்டு தரப்பையும் நம்ம பார்த்து பேசித்தானே ஆகணும். அதாவது ஒரு நபர் பன்னாட்டு சர்வதேச போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதிப்படுத்தும் போது அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது இப்போ இன்னொரு செய்தி எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எதனால் அவர்கள் வந்து 50 கிலோ பிரிவுக்கு போனாருங்க? ஏன்னா 53 கிலோவுக்கு அதுக்கான அவங்க வந்து அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. அவர் இஸ் ஃபிட் ஃபார் 53 கேஜஸ் தான். அதுல வேற போட்டியல்ல வந்தனால அதுதான் அது வந்து கோச்சஸ் will be taking the decision. ஏன்னா இவங்களோட ஏஜ் கேட்டகரியில வந்து ஏஜ் வந்து இதா இருக்காங்க, சோ அவங்க வந்து கம்மியா இருக்காங்க, he get the more chances சொல்லி அதை வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. நம்ம டீம் தான் டிசைட் பண்ணுவாங்க. சோ அந்த 53 பிரிவுல அந்திம் பங்கல் வந்து போட்டியிடும் போது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்ததுன்னா ஒருவேளை இவங்கள்ட்ட சொல்லி இவங்க 50 கிலோல போட்டியிடு இது மாதிரி இருந்திருக்கலாம், அவங்க சொன்னாதான் நமக்கு தெரிய போகுது. ஆனா எதிர்பாராத விதமா அந்திம் பங்கல் மிக மோசமான தோல்வியை எதிர்கொள்ளு வருகிறார். சோ அது வந்து எதிர்பாராத ஒரு செட்பேக். இப்போ கூட நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒருவேளை இவங்க 53 பிரிவிலே போட்டியிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாமோ அப்படிங்களா, அது யூகமான கணக்கு, யுகம் நம்முடைய கனவு ஆசை. ஏன்னா நமக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு இல்ல, அதனால இந்த மாதிரியான நாம ரொம்ப சிரமப்பட்ட மக்கள், ரொட்டி துண்டு ஒரு தேசம், அந்த அளவுக்கு நாங்க மற்ற விஷயத்துல நம்ம பெருசா ஆயிட்டோம், இஸ்ரோல எல்லாம் மேல போயிட்டோம். விளையாட்டை பொறுத்தவரை நாம ஒரு பட்டியலில் பதக்க பட்டியலில் எத்தனாவது இருக்கோம்? திரு ராம்கி சொல்ல வேண்டிய கருத்து. திரு பொன்ராஜ் சார் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நியாயமான கேள்விகள் தான். அது வந்து அதை எழுப்பக்கூடியதான். என்னென்னா, இந்த சப்போர்ட் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிறது, அந்த கூட இருக்காங்களா அந்த கோச்சு, அவங்க டாக்டர்ஸ், இந்த டீமோட ஃபெயிலியர் தான். ஏன்னா போட்டியாளர் வந்து போட்டியில் தான் கவனம் செலுத்த முடியும். இந்த மற்ற விஷயங்களை வந்து முழுக்க அது பொறுப்பு அவர்கள் தான், ஃபிசிக்கலாக. ஆமாம், இப்போ இதனுடைய அடிப்படையில் தான் இந்த சதியெல்லாம் வருது. அதாவது அது இருக்காமோ அப்படிங்கிறது. ஆமாம், இப்போ நம்ம வந்து ஒலிம்பிக் சங்கம் விளக்கம் தரணும், அரசு விளக்கம் தரணும், போட்டியாளர் வினேஷ் வந்து விளக்கம் தரணுங்கிறது. அதை விட முக்கியமானது இந்த டீமில் இருக்கவங்க, அவங்களுடைய விளக்கம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா இந்த டீம் தான் வந்து கோரி அவருக்கு மேல் நம்பிக்கை வைத்து தான் இவர்கள் போட்டியில் களமிறங்கி விளையாடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் வந்து நியாயமான கேள்விகள் தான். ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து இந்த ஐடியா, அதுக்கு தான் நான் வந்து சார் உதயகுமார் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பேசக்கூடாதுனால, ஏன்னா நிறைய இப்படி செய்திருக்கலாமா அப்படி செய்யலாம், நிறைய பேச்சுக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் வருது. அவங்க வந்து ஸ்டீம் பார்த்து எடுத்துருக்கலாம், ஒருத்தர் இன்னும் வச்சு போய் அவங்க முடிய மொட்டை அடிச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு we are not technical experts. அதாவது சாதாரணமாக ஒரு விளையாட்டு களங்கிறது இது வேற, அது சர்வதேச விளையாட்டு களங்கிறது வேறு, அங்கே இருக்கான கிளைமேட் வேற. அதை நம்ம வந்து இப்படி செய்திருக்கலாமா அப்படி செய்யும்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கு, ஒரு நமக்கு எப்படியாவது பதக்கம் வேணும், அதுதான் வந்து அதுதான் டிரைவ் பண்ணுது இதை நோக்கி. ஆனா
இந்த பழக்கத்துக்காக அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை பிரைவசி எப்படி பாதிக்கப்படும், அவங்க மொட்டை அடிச்சுட்டு எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப பேசப்படும் போது எனக்கு தேசிய அளவில் உள்ள சர்வதேச அளவில் இந்தியாவுடைய அந்த இது வந்து ஒரு இமேஜ் டேமேஜ் மதிப்பீடு கண்டிப்பா ஒரு இமேஜ் ஆகிற. என்னப்பா அது 140 கோடி உள்ள மக்கள், ஒரு 1 லட்சம் பேராவது ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கணும்ல. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு ஒரு வீரர் தொடர்ந்து 3வது முறையாக ஒலிம்பிக் போறாரு, அவரு டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு. ஆனா அதை வைத்து இவங்க இப்போ செய்யற அனாலிசிஸ்லாம் பார்த்தா ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு இருக்கும். ரெண்டாவது இன்னொரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப, இந்த 53 கிலோவில் வந்து அவங்க தோத்து போனாங்கல்ல பங்கல், அவங்க வந்து அவங்களுடைய சகோதரி வந்து அவரோட ஐடென்டி கார்டை வந்து யூஸ் பண்ணி அந்த ஒலிம்பிக் கிராமத்துக்குள்ள போய் அதனால அவங்க சர்ச்சையாகி அவங்க திரும்ப வராங்க. ஸோ இந்த மாதிரி செய்திகள் சர்வதேச அளவில் ஃபிளாஷ் ஆகும்போது நமக்கு வந்து இது நிறைய பேருடைய பொறுப்பு. இது நம்ம வந்து ஒரு ஒலிம்பிக் சங்கம் இவங்கெல்லாம் வந்து பாயிண்ட் பண்றதை விட வீரர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. It should have a collective duty. கரெக்ட். ஒரு பெரிய யூனிட்டுடைய பொறுப்பு. கண்டிப்பா. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஜனத்திரள் இருக்குது. ஆனா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம சர்வதேச திறமையை காமிக்கிறதுக்காக போறவன் கூட ஏன் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆதங்கமும் வருத்தத்தை ஏற்படுது. விதி செய்த சதியா, விதி கலந்த சதியாலாம் சொல்லும்போது ஏற்கனவே சொல்லி, அதாவது மதியால் எதையும் வெல்லலாம். ஸோ மதியால் விதியையும் வெல்லலாம், மதியால் சதியையும் வெல்லலாம். ஸோ இதுதான் நம்ம இந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆனால் இந்த சதிகளை பற்றி நம்ம பேச வேண்டும். ஆனால் எப்படின்னா அது சம்பந்தப்பட்டவர் அந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். அதற்கு ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆகட்டும், பொறுப்பான துறைகள் பதில் சொல்ல வேண்டும். அதை தாண்டி நம்ம சோசியல் மீடியாவில் இது ஒரு சர்ச்சையா வந்து கிளப்பி விடுறதுனால நம்ம தேசத்தினுடைய எந்த ஆதாரம் இல்லாமல் போது தேசத்தினுடைய ஒரு இமேஜ் பாதிக்கப்படும், வீரர்களுடைய இமேஜும் பாதிக்கப்படும்ங்கிறது தான் நம்ம